ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு துன்பப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் நம்மளால் தவிர்க்க முடியாத கோவங்களை காமிச்சிருப்போம். ஆனால் அதுவே நம்மளுக்கு பெரிய மைனஸாக வந்துடும். கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு நல்லது. உடம்புக்காக இருந்தாலும் சரி, மனசுக்காக இருந்தாலும் சரி. அதுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி தான். யார் யாருக்கு எதை எப்போ புரிய வைக்கணுமோ அப்போ புரிய வைக்கிறது நல்லது. எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். நம்மளாக போய் வளவலன்னு வாலின்ட்டு பேசவும் கூடாது. அதுக்காண்டி நம்ம யாரையுமேவும் அவாய்ட் பண்ணிட்டு போகவும் கூடாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இப்போ ஒரு அரசர் என்ன பண்ணுறாரு, ஒரு குருவை கூப்பிட்டு அந்த அன்னைக்கு பிரசங்கம் பண்ண வர சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த குதிரைக்காரனை விட்டுட்டு அந்த குருவை கூப்பிட்டு வர சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு மழை, சரியான மழை. அந்த குருவால் வந்துட்டார். குதிரைக்காரை கூப்பிட்டு வந்துட்டார். ஆனால் வந்தப்போ ஒரு 10,000 பேருக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்த இடத்துல யாருமே இல்லை. இந்த குதிரைக்காரர் மட்டும்தான் இருக்கார். அப்போ அந்த பிரசங்கம் பண்ணுற குரு பார்த்துட்டு யாரையுமே காணா, நாம் என்ன பண்ணுறது, திருப்பி போயிடலாமான்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு குதிரைக்காரனுக்காக நம்ம பிரசங்கம் பண்ணுறதா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ கேட்குறாரு, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு அந்த குதிரைக்காரர் கேட்குறாரு. அப்போ அந்த குதிரைக்காரர் சொல்கிறாரு, ஐயா, நான் 30 குதிரை வச்சுருக்கேன், 30-40 குதிரை வச்சுருக்கேன். நான் போயிட்டு வந்தேன்னா குதிரைக்கு ஏதாவது கொள்ளு போடுறதாண்டா போயிட்டு 30 குதிரை வெளியே போய் பார்த்தேன்னா ஒரு குதிரை மட்டும் இருக்கும், மித்த குதிரைலாம் வெளியே போயிருக்கோம். ஆனால் அதுக்காக நான் குதிரைக்கு கொள்ளு வைக்காமலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறார், இந்த குருவுக்கு பல்லேர்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஒரு குதிரைக்காரனுக்காக நம்ம பேசணுமான்னு நினச்சவர், அவர் சொல்கிற பார்த்தா 30 குதிரை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு குதிரை இருந்தாலும் நான் அதுக்கு வைப்பேன்னு சொல்கிறார் சார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு குதிரைக்காரனுக்காக அந்த பிரசங்கம் பண்ணுறாரு. என்னென்ன மந்திரம் தந்திரம், அவரோட அந்த வாழ்க்கையில் நடந்த சரித்திரம் எல்லாத்தையுமே பற்றி பேசுகிறாரு. பஞ்சாங்கம் பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாரு. அவர்கிட்ட பேசி முடித்தோடனேவும் என்னப்பா என்னோடய பிரசங்கம்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நான் 30 குதிரை வளர்க்குறேன். 30 குதிரையில் 30 குதிரைக்கு போட வேண்டிய புல் கொள்ளெல்லாம் நான் ஒரே குதிரைக்கு போட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த குரு கோவப்படுறாரு. கோவப்பட்டு பேசாமல் போயிடுறாரு. யாருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லணும். எந்த இடத்துல எதை மட்டும் புரிய வைக்கணுமோ அதை மட்டும்தான் புரிய வைக்க முடியும். எல்லா டயத்துலையும் நம்ம எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும், எல்லாத்தையும் நம்ப வைக்கணும் அவசியம் கிடையாது. நன்றி.